மக்களே, ஹாய் மக்களே, இது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைவு படிப்பாளிகள் 2026 பேருடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் வலியுறு சேனல் நான் தொன்கள் கேஸ். மக்கள் என்னை தொடங்கிய வலியுறு சேனலில் வண்ணத்து பூச்சி நிகழ்ச்சியில் தென்மிட்டாய் 99வது எபிசோடில் உங்கள் எல்லாரும் சத்தங்களும் ரொம்ப மேல்ச்சிடுற மக்களே. மக்கள் இந்த வாரம் என்ன சிறப்பு நிகழ்ச்சினா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நேரில் உள்ள அறிவு சாலை அறக்கட்டளையின் இரவு சாலையில் உள்ள சிறர்களும் வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் சிறார்களும் இந்த வாரம் நம்ம எபிசோடில் கூற போகிறாங்க. அவங்க கூற கதைக்கு நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம் மக்களே. இந்த வாரம் செம்ம எபிசோடு மக்களே. நம்ம சென்னை கண்ணகி நேரில் உள்ள அறிவு சாலை அறக்கட்டளையின் இரவு சாலையில் சிறார்களும் வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் சிறார்களும் செம்மையாக கதை கூற போகிறாங்க. அவங்க சொல்கிற எல்லா கதையும் ஒன்று விடாமல் கேட்டு ரசிக்கலாம் மக்களே. மக்களே, இப்போ நம்ம தேமிட்டாக்குள்ள யார் ஃபஸ்ட்டு அழகாக கற்றுக்குறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நேரில் உள்ள அறிவு சாலை அறக்கட்டளையின் இரவு பாடசாலையில் உள்ள 7ஆம் வகுப்பு படிக்கும் பிரகதி அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு குடும்பம் ஃபாரஸ்ட்டுக்கு டூர் போவாங்களாம். அங்கே டென்ட்டு போட்டு இருந்தாங்களாம். அவங்க இருக்கிறது ஸ்வேதா, விஷ்ணு, அப்புறம் அவங்க அப்பா அம்மா 4 பேர் போனாலும் ஒரு நாள் அவங்க பொண்ணு, அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பாப்பா என்னை டூரே நீங்கள் கூப்பிட்டு போகலப்பா, நீங்கள் என்னை டூருக்கு கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆஃபீஸ் வேலை போயிருங்கன்னு கெஞ்சின்னு அழுதாலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னாங்களாம், சரி போகலான்னு. விஷ்ணுங்கிற பையன் இருக்காங்கள்ல, அவன் ஏ ஜாலி ஜாலி ஜாலின்னு கற்றுனானான். அதுக்கப்புறம் வெக்கேஷன் போனாங்களாம். போனவுடனே டென்ட்டு அவங்க அப்பா போட்டாங்களாம். டென்ட்டு அவங்க அம்மா கிரில் சிக்கன் வறுத்தாங்களாம். அப்புறம் இவங்க அந்த ஸ்வேதாவும் விஷ்ணுவும் விளையாட போயிட்டு வருவோன்னு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டாங்களாம். போய் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப, பால் விளையாடுறப்ப ஒரு புதருக்குள்ளே போய் புதர் செடியில் விழுந்துருச்சான். அதுக்கப்புறம் போய் எடுக்க போனாங்களாம் ஸ்வேதா. அப்போ லைட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் போனவுடனே அவங்க அம்மா கூப்பிட்டாங்களாம். விஷ்ணு போயிட்டானா. போனவுடனே அதுக்கப்புறம் இவங்க போனவுடனே ஒரு மாளிகை இருந்துச்சு. அந்த ஸ்வேதா அந்த லைட்டை பார்த்துட்டு போனவுடனே, அப்போ அந்த மாளிகைக்குள்ளே போனவுடனே என்ன நடக்குது வாங்க மக்களே, கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் பிரகதி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கண்ணகி நகர் அறிவுச்சாலையில் இருந்து பேசுகிறேன். ஈவினிங் டியூஷன். இந்த கதையோட பேர் எ மேஜிக்கல் வேர்ல்ட். இந்த கதையோட இன்ட்ரடக்ஷன் ஒரு குடும்பம் கேம்பெயின் மாதிரி போகிறாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு போய் டென்ட்டு கட்டி இருக்காங்க, ஒரு சும்மா வெக்கேஷனுக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஸ்டோரி வரலாம். ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் விஷ்ணுன்னு ஒரு பையன், சின்ன பையன். அதுக்கப்புறம் ஃபாதர் மதர். ஸ்வேதா அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்பா நீங்கள் கேம்பெயின் கூட்டின்னு போகிறேன்னு தானே சொன்னீங்க, நீங்கள் ஏன் என்னை கூட்டினே போக மாட்டீங்க, நீங்கள் எப்பயுமே ஆஃபீஸ்ன்னு பிஸியாகவே இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுகுறான். அவங்க அப்பாவும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவும் ஜாலி ஜாலி அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் டென்ட்டு கட்டி இருக்காங்க. அப்பா டென்ட்டு கட்டுறாரு. அம்மா கிரில் சிக்கன் வறுக்கிறாங்க. அப்புறம் விஷ்ணுவும் ஸ்வேதாவும் விளையாட போகிறேன்னு போயிடுறாங்க ஃபாரஸ்ட்டில். அவங்க பால் வச்சு விளையாடுன்னு இருக்காங்க. அப்போ பால் வச்சு விளையாடும் போது பால் ஒரு புதருக்குள்ளே போய் விழுந்துடுச்சு. அதனால ஸ்வேதா விஷ்ணுக்கிட்ட, நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பால் எடுக்க போகிறா. அப்போ போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு லைட் மாதிரி தெரியுது, சர்க்கிளில் ஏதோ லைட் மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே போய் பார்க்குறா. அதுக்குள்ளே விஷ்ணு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அவன் மறந்துட்டான், அவங்க அக்கா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு மறந்துட்டான். அதுக்கப்புறம் ஸ்வேதா அந்த இது அது மேஜிக்கல் வேர்ல்ட் போர்ட்டல். அதுக்குள்ளே போனவுடனே அங்கே ஒரு சாக்லேட் ரிவர், அப்புறம் சாக்லேட் ஹவுஸ், சியூங்காம் ஹவுஸ், சாக்லேட் மேன் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. லாலிபாப் கேர்ள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஐஸ்கிரீம்லாம் அங்கே ஃப்ரீ மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றா. அப்போ அங்கே ஒரு சாக்லேட் மேன் போட்டு வச்சுன்னு இருக்காங்க அந்த சாக்லேட் ரிவர் மேலே. அவள் போய் அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்துடுறா. அவ்வளோதான். தேங்க்யூ மக்களே. இப்போ நம்ம பிரகதி எப்படி அழகாக கதை கூறுனாங்க. அவங்க கூறுன கதைக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாடுகும் தெரிவித்துலாம் மக்களே.
அவங்க எப்படி அவங்க அப்பா அம்மா அந்த ஸ்வேதா அப்புறம் விஷ்ணு இவங்களாம் எப்படி அழகாக கதை கூறுனாங்க. அவங்க வந்து அந்த விஷ்ணுவும் ஸ்வேதாவும் பால் விளையாடுறப்ப பால் புதருக்குள்ளே போயிடும். அப்புறம் அவங்க எடுக்க போகிறப்போ ஒரு மாளிகைக்குள்ளே போவாங்க. அப்போ தானே மக்கள் அந்த சாக்லேட் ரிவர்லாம் வரும். அதை போயிட்டு எப்படி அவங்க நல்லா ஹாப்பியானாங்க. மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்ம தேமிட்டாக்குள்ள யார் எடுத்தால கற்றுக்கணும் தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகிநகரில் உள்ள 3ஆம் வகுப்பு படிக்கும் அஸ்வின். நம்ம அஸ்வின் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. இவங்க வந்து வனத்து பூச்சி குடும்பத்தின் சிறார் மக்களே. இவங்க வந்து NCP 1ல் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சராக இருக்காங்க. இவங்க வந்து என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஆயாவும் தாத்தாவும் இருப்பாங்களாம். அந்த ஆயா வந்து 17 வயசு அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்களாம். இவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கின உடனே இவங்க ஊர்லேருந்து அத்தை மாமா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்களாம். வந்து இவங்களுக்கு வந்து இவங்க தான் சாப்பாடெல்லாம் சமைச்சி தருவாங்களாம். இவங்க சாப்பாடெல்லாம் சமைச்சி தந்த உடனே இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நடக்கணும். வாங்க மக்களே, நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் அஸ்வின். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். லஞ்ச ஒழிப்பு துறை அமைச்சர். ஒரு ஆயாவும் ஒரு தாத்தாவும் இருந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு வந்து 17 வயசு. அந்த அந்த ஆயா வந்து என்ன இப்படி இருக்குத அப்படி கேட்டாங்க. நான் எனக்கு 17 வயசு சொன்னாங்க. சரி வீட்டுக்கு போ சொன்னாங்க. அவங்களாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குனாங்க. அப்ப அவங்க ஊர்ல இருந்து அத்தை மாமாலாம் வந்தாங்க. அந்த அத்தை வந்து அவங்களுக்கு தான் சாப்பாடு செய்யறாங்க. அப்ப சாப்பாடு நேரத்துல அப்படியே போய் இது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. நான் எங்க போனீங்க கேட்டாங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். நீ சாப்பாடு செஞ்சிட்டியா கேட்டாங்க. செஞ்சிட்டா சொன்னாங்க. செஞ்சா கத்தது சாப்பாடு எடுத்துருவா சொன்னாங்க. அவங்க போட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. காலைல பார்க்கும்போது அந்த தாத்தா வந்து இல்லை. அப்ப பார்த்து இது ஆட்டோக்கார வந்து அந்த தாத்தாவை ஏற்றிட்டாங்க. அப்ப ஒரு அங்கிள் பார்த்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல கூட்டு போயிட்டு வந்தாங்க. சார் இப்படி பண்ணீங்க கேட்டாங்க. நான் இது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். அப்பதான் வந்து ஆட்டோக்கார வந்து எரிச்சிட்டான் சொன்னாங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம் சொன்னோன்னே அவங்க இப்போ வந்து அவங்க அத்தை மாமாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு அடுத்தது அந்த தாத்தா வந்து ஒரு அவன் ஃப்ரெண்ட கடல்ல பாக்குறாங்க. அப்ப வந்து நான் இங்க நிக்கிற. அடுத்தது அவங்க சொல்றாங்க, நான் தான் கடல்ல விளையாட வந்தேன். அவங்க சொன்னாங்க சரி விளையாடு சொன்னாங்க. மக்கள் இப்போ நம்ம அஸ்வின் வந்து எப்படி அழகாக கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகளுக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களை வாடகைகளும் தெரிவித்தலாம். மக்களே அவங்க எப்படி அந்த ஆயா தாத்தா எல்லாரையும் வச்சு அழகாக ஒரு கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்லுங்க போய் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்ம தேம்டாக்குள்ள யார் அடுத்த அழகாக கற்றுக்கணும்னு தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகிநகரில் உள்ள அறிவு சாலை அறக்கட்டளையின் இரவு பாடசாலையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் முகிலன். அப்புறம் முகிலன் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு தாத்தா பாட்டியாக அவங்களுக்கு 2 பேர்னா இவங்க இருப்பாங்களாம். அவங்க ரொம்ப ஏழையா. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்களாம். அவங்க நல்லா பணக்காரங்களாம். அவங்க தான் இவங்களை பார்த்துக்கிட்டு
இவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தனியாக வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் முகிலன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் கண்ணகி நகர் அறிவிச்சாலேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் தாத்தாவும் பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு பேர பசங்க 2 பேர். அவங்க ஃபுல்லாக ஏழைங்களாக இருந்துக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பணக்காரலாம் இருந்துக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து பாமரத்தினால காசு வந்து சாப்பாடில் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அங்கே வீடு டேமேஜாக இருக்குதுன்னு ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புது வீடு கிடச்சிச்சு, சந்தோஷமாக வளர்கிறாங்க. அவங்களே எந்த ஒரு இடம்லாம் வாங்கி அவங்களே சந்தோஷமாக இருக்கிறாங்க. கூட பேர சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. இப்படி தேங்க்ஸ். மக்களே நம்ம முகில வந்து அப்படியே அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூஜைகள் குழு சார்பாக வாழ்த்துக்களை பாட்டுகளும் தெரிவித்துலாம் மக்களே. அவங்க எப்படி சிம்பிளாக கதை சொன்னாலும் அழகாக சொன்னாங்கல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வனத்து பூஜைகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்ம டீம் டேக்குள்ள யார் அடுத்த அழகாக கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள 6ஆம் வகுப்பு படிக்கும் மெகாஸ்ரீ வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. இவங்க வந்து வனத்து பூஜையில் குடும்பத்தின் சார் மக்களே. இவங்க வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. இவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ஜாக்குன்னு ஒரு பையன் இருப்பாங்களாம், அவங்க அம்மா இருப்பாங்களாம். இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து ஒரு நாள் வந்து காய்கறி சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி பழங்கள்லாம் முடிஞ்சு போயிடுமா, காசு இல்லையா. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், போய் அவங்க மாடு வச்சுருக்காங்க, அதை போய் மேய்ச்சிட்டு வாப்பா, புல் மேய்ச்சிட்டு ஆரம்பிங்களாம். அப்போ போய் புல் மேய்ச்சிட்டு இருக்கப்ப ஒருத்தவங்க வந்து இந்த மாட்டனை தெரியாப்பா, உனக்கு 5 பீன்ஸ் தரேன்னொடனே சமைக்கிறதுக்கு நமக்கு காய்கறி இல்லை, அதை வாங்கிட்டு போயிடுவேன்ட்டு மாட்டை கொடுத்துட்டு இந்த பீன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அவங்க அம்மாட்ட காமிக்கிறப்ப அம்மா இங்கே இருமா பீன்ஸுன்னொடனே எப்படி பீன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னானா. இந்த மாடு வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, கொடுத்த உடனே தானோடனே சொன்னாங்க, இது அந்த மாடு எவ்வளோ விலை தெரியுமா, இந்த பீன்ஸ் வந்து 5 பீன்ஸுக்காக அந்த மாட்டை எவ்வளோ விலைக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், இந்த 5 பீன்ஸுக்காக மாட்டை கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு திட்டுறாங்களாம். திட்டி தூக்கி போட்டாங்களாம். தூக்கி போட்டோடனே ஒரு குழியில் போய் விழுந்துருச்சு அந்த 5 பீன்ஸும். அது மாதிரி அடுத்த நாள் காலைல பார்த்தோம், பெரிய செடியாக அவரை செடியாக வானம் வரைக்கும் அப்படியே வளர்ந்து பெருசாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த ஜாக் பார்த்த உடனே அந்த அவரை செடி மேலே ஏறினானா. ஏறி மேலே பார்த்தா அரண்மனைக்கு உள்ளே போனானா. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மெகாஸ்ரீ. நான் 6வது படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் புனித ஜார்ஜ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. நான் வந்து கண்ணகி நகர்லேருந்து பேசுகிறேன். என் கதையோட தலைப்பு பேர் ஜாக்கும் மாயா அவரை கொடியும். ஒரு ஊரில் வந்து ஜாக்கும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னையோட சாப்பாடோட காய்கறிலாம் தீர்ந்து போயிடுச்சு, பழங்கள்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கவலையோட இருக்காங்க. அப்போ அந்த ஜாக் என்ன பண்ணுறான், அவங்க ஒரு காளை மாடு வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதை நீ போயிட்டு புல்லு மேய்க்க விட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, ஜாக்கும் போகிறான். அப்போ ஒரு அங்கிள் சொல்கிறாரு, நான் 5 பீன்ஸ் உனக்கு தரேன், நீ அந்த மாடை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக் அதை பார்த்தோன்னே நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு அதை வாங்கிட்டு அந்த மாடை கொடுத்துட்டு வந்துடுறான். அப்போ அவங்க அம்மாகிட்ட காமிக்கும் போது, அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பீன்ஸ் எல்லாம் சாப்பாடு பத்திருமா, நம்ம வச்சிருந்த மாடு எவ்வளோ விலை மதிப்பான மாடு, நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி ஜாக் அடிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அந்த பீன்ஸை வாங்கி அப்படியே அங்கே மண்ணில் வந்து குழியாக இருக்கு, அதை எடுத்து அப்படியே வெளியில் தூக்கி போட்டுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அந்த பீன்ஸ் கொடி, அவரை கொடி வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு, அது வானத்துக்கு மேலேயே வளர்ந்துருக்கு. அப்போ ஜாக் வந்து இந்த அவரை கொடி மேல நம்ம ஏறி விளையாடலான்னு போறான். ரொம்ப தூரம் கரெக்டா அதோட முடிவு பகுதிக்கு வந்துட்டு பிறகு பார்த்தா அங்க ஒரு அவரை கொடி இதுவும் இருக்கு, அரண்மனை இருக்கு. அப்ப அவன் அங்க ஏறி போயிட்டு உள்ள திறந்து பார்க்கறான். அப்ப அங்க பார்த்தா இன்னொரு ரூமும் இருக்கு.
அப்புறம் அங்கே போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு ராட்சசன் தூங்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி ஃபுல்லாக தங்கமாக இருக்கு. அவன் வந்து அவனோட பேண்ட்டோட பேக்கெட்டில் வந்து பாதி தங்கத்தை எடுத்துட்டு அவன் கீழே இறங்கி போயிடுறான். அவங்க அம்மா கிட்ட போய் காட்டுறான். அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டு சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அந்த தங்க காயின் வந்து சாப்பாடு, அவங்களுக்கான துணிமணிகள், அப்புறம் அவங்களுக்கான செருப்பு இதெல்லாம் வாங்கிட்ட பிறகு அவங்களோட காயின் வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால அந்த கோல்டு காயினை வந்து அவங்க திரும்பியும் ஜாக்கை போய் எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஜாக் என்ன பண்றான், திரும்பியும் அவ்வளோ தூரம் போயிட்டு அவன் போய் அந்த அரண்மனைக்குள்ள போய் பார்த்தான். அப்போ ராட்சசம் முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த ராட்சசம் வந்து ஒரு கோழியை முட்டை போடுன்னு சொல்லும் போது அந்த கோழி வந்து தங்க முட்டை போட்டுச்சு. அதை பார்த்துட்டு ஜாக் வந்து என்ன பண்ணா, ராட்சசம் தூங்குற நேரத்துல அந்த கோழியை எடுத்துட்டு போயிட்டான். அந்த கோழி கத்தவும் ராட்சசம் எழுந்துட்டான். யார் என் கோழியை எடுத்துட்டு போனது, சொல்லுங்கன்னு ராட்சசம் அப்படியே கத்திட்டா அப்படியே அவனும் தூங்கிடுறான். அப்ப ஜாக் அந்த கோழியை வந்து ஒரு பை எடுத்துட்டு போனான். அந்த பையில வந்து இந்த கோழியை வச்சுட்டு ஜாக்கும் கீழே இறங்கி அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இந்த கோழி தங்க முட்டையிடும். ஜாக் பொய் சொல்லாத, இந்த கோழி தங்க முட்டைலாம் இடாது, வெள்ளை முட்டையிடும், நீ நம்ம சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வந்தியா கேட்குறாங்க. இல்லம்மா உண்மையாலே தங்க முட்டையிடும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 நாள் கழிச்சு அது ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தா அது வந்து தங்க முட்டை 2 போட்டுக்கிறத பார்த்து அவங்க இந்த கோழியை பாசமா சாப்பாடுல ஊட்டி வளர்க்குறாங்க. அவ்வளவுதான் இந்த கதை. நன்றி. மக்கள் மெகாஸ்டி வந்து எப்படி அழகாக கூறுறாங்க. கூறின கதைக்கு நம்ம வண்ணத்து பூச்சி குழு சார்பாக வாழ்த்துக்களை பாடுகளும் தெரிவித்தலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த மாட்டால் வந்து இவங்களுக்கு எவ்வளோ தங்கம் கிடச்சிச்சு, அதே மாட்டை தான் மக்களே. இவங்க எப்படி வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டாங்க அந்த மாட்டால் வந்து தங்கம் கிடச்சி நல்லா அவங்க டெய்லியும் காய்கறி வாங்கி சாப்பிட்டாங்க. இது மட்டும் நீங்கள் ஒரு செடியில் அவரை செடியை வானம் வரைக்கும் வளர்ந்து அதில் அரண்மனை இருக்குதுன்னு நீங்கள் நேரில் பார்த்துட்டீங்களா மக்களே. இது நம்ம வந்து கற்பனையாக தான் நினைப்போம், ஆனால் அது மட்டும் இருக்கான்னு தெரில மக்களே. அது நமக்கும் இருந்தால் நல்லா தானே இருக்கும். சரி வாங்க மக்களே, நம்ம மெகாஸ்டி கூறின கதை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை போய் பார்க்கலாம். மக்களே நம்ம தேம்டியாக்குள்ள யார் எடுத்தால கதை தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கலைஞரில் உள்ள 7ஆம் வகுப்பு படிக்கும் நிஷா. அவங்க வந்து வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் சிறார் மக்களே. இவங்க வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்களாம். அவள் வந்து இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போவாங்களாம். போன உடனே ஒரு மிஸ் பார்த்துட்டு டியூஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவளோட எல்லாருமே அங்கே 1 2 மட்டும் தான் இருப்பாங்களாம். எல்லாம் வந்து இவளோட சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு எல்லாம் 5வது 3வது இது மட்டும் தான் இருப்பாங்களாம் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து இவளோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருவாங்களாம். இவளோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க நல்லா விளையாடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் வாங்க மக்களே, கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் நிஷா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து தினைக்கும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகுமா. அப்போ வந்து ஒரு மிஸ்ஸு பார்த்துட்டு ஒரு டியூஷன் இட்டுன்னு போய் விட்டாங்களாம். அந்த டியூஷனில் வந்து நிறைய பேர் எல்லா சின்ன பசங்க தானா, அந்த பொண்ணோட எல்லா சின்ன பசங்க தானா. அதனால அந்த பொண்ணோட அவங்க அந்த ஃப்ரெண்டுலாம் வந்தாங்களாம், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டெல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து 5வது படிக்கிறான். இன்னொரு பையன் வந்து 3வது படிக்கிறான்னா. இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து 7வது படிக்கிறான். எல்லாம் இருந்தாங்களாம். அப்போ வந்து எல்லாம் வந்து எல்லாம் சின்ன பசங்க 1வது 2வது அந்தமாரி தான் அந்த டியூஷனில் இருந்தாங்களாம். அப்புறம் வந்து அந்த டியூஷனில் வந்து எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. அங்கே வந்து பார்க்லாம் இருந்துச்சு. அந்த பார்க்கில் எல்லாம் விளாண்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணின்னு அந்தமாரிலாம் விளாண்டுருந்தாங்களாம். அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் போயிட்டாங்க. அப்புறம் வந்து அப்புறம் அந்த டீச்சர் வந்து எல்லாரையும் டெஸ்ட்லாம் வச்சு அப்புறம் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் இருந்தால் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, சில பேருக்கு எதுவுமே இல்லைன்னா வந்து என்கிட்ட
எதனா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எதனா சொல்லித்தரேன், அதை வந்து நீங்கள் இது படித்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்தமாரி சொன்னாங்க, இங்கிலீஷை படிமா அப்படின்னாங்க. அந்த பொண்ணு இங்கிலீஷ் பற்றி சொல்லிச்சான். இன்னொரு பையன் வந்து அவனுக்கு வந்து நிறைய கொடுத்தாங்களாம். அவனும் அதெல்லாம் படிச்சுட்டான். இன்னொரு பொண்ணு வந்து 7th பொண்ணு வந்து நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது இங்கிலீஷில், அதெல்லாம் எழுதி இருந்துச்சான். எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அந்த 7th பொண்ணு அந்த பசங்களாம் இருந்துச்சான். ஏன்னா அந்த 7th பொண்ணு வந்து அந்த மிஸ்கிட்ட வந்து இந்தமாரி எனக்கு இங்கிலீஷில் குறிச்சிட்டாங்க, நான் எழுதணும், அந்த சார் வந்து எனக்கு குறிச்சி தரணும், அந்த டேட்லாம் கொடுத்தாரு, அந்த டேட்டுக்கு நான் எழுதணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். அந்த டீச்சரை வந்து குறிச்சு கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் அந்த டீச்சர் வரலையா, அவங்களுக்கு பதில் புது டீச்சர் வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி நீங்கள் அட்டவாசம் பண்ண நான் அச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் எல்லாரும் படிச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி வந்து நான் எல்லாரும் கம்முன்னு இருந்தால் இது பண்ணுவேன். அந்த நிமிஷம் வந்து ஒரு பையன் வந்து ஸ்மோக்கு இது விட்டுருந்தானா. அந்த பையன் வந்து எல்லாரும் முன்னாடியே வந்து ஸ்மோக்கை விட்டுன்னு போயிருந்தானா. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஸ்மோக் விட்டுன்னு வராங்க அப்படின்ட்டு அந்த பையனை திட்டுனாங்களாம். நீ டியூஷனுக்கும் வர மாட்டேன், எதுக்கும் வர மாட்டேன், நீ ஏன் இங்கே வந்து உள்ளே வந்து டியூஷன் ஆண்ட இதுமாரி ஸ்மோக் பண்ணுகிற, எல்லாம் உன்னை பற்றி கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்க. அதுக்கு எல்லாம் அங்கேயே பார்த்துருந்தாங்க. அப்புறம் அந்த டீச்சர் படிங்க, இங்கே என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் படிச்சிருந்தாங்களாம். அதில் ஒரு பையன் வந்து திருக்குறள் படிச்சிருந்தானா. திருக்குறளில் அந்த பையன்தான் இது சொல்லணும் ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறானா, ஃபஸ்ட்டு ரேங்க் கார்டு வாங்கிக்கிறானா. அதுக்கப்புறம் அந்த திருக்குறள் சொல்லி ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கிட்டான். அவன் தான் அந்த டியூஷன்லேயே அட்டகாசம் பண்ணுவான். இன்னொரு பொண்ணு போய் அவனோட கெத்தா அவனே மிரட்டி இது பண்ணிச்சான் அந்த பொண்ணு வந்து. அப்புறம் எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த டியூஷனில். அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பையன் அந்த பொண்ணு எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். அப்புறம் எல்லாம் வந்து ஜாலியாக இருந்தாங்களாம். அப்புறம் அந்த சனிக்கிழமை வந்து அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போயிடுச்சான், லீவா. அதனால அந்த ஃப்ரெண்டுங்களும் லீவ் போட்டுச்சான். இதோட கதை முடியுது. தேங்க்யூ. மக்களே, நம்ம நிஷா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வண்ணத்து பூச்சியை குழு சார்பாக வாழ்த்துக்களை நிறுத்தலாம். மக்களே, அது எப்படி அழகா அந்த டியூஷன் சென்டரே வச்சு அழகாக ஒரு கதை கூறினாங்க. இந்த மாதிரி நம்மளது மக்களே படிக்கணும், நல்லா நம்ம படித்து ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும், நம்ம 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 வேர்வை சிந்தி உழைக்கணும்னு எப்படி ஒரு டியூஷனு வச்சு அழகாக கதை கூறினாங்க நம்ம நிஷா. மக்களே, இப்போ நம்ம நிஷா கூறின கதை பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வனத்து பூச்சியில் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்டாக போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேம்பியா குழுவில் யார் அடுத்து அழகாக கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கனவினாரில் உள்ள அறிவு சாலை அறக்கட்டளை நிறவு பாடசாலையில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ரித்திகா. அப்புறம் ரித்திகா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு பாட்டி வந்து வடை சுட்டு கதை தாங்க சொல்ல போகிறாங்க. பாட்டி வந்து வடை சுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் வந்து காக்கா தூக்கிட்டு போச்சான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியுங்களா மக்களே? வாங்க மக்களே, நம்ம அந்த குட்டி பாப்பா சொல்கிற கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். இந்த கதை ஆனாலும் உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த குட்டி பாப்பா அழகாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு ரசிக்கலாமா மக்களே? வாங்க மக்களே, இந்த பாப்பா சொல்கிறது கேட்போம். அவங்க பேர் சொல்லுங்கள். ரித்திகா. எத்தனாவது படிக்கிறீங்க? 1வது. எங்கேருந்து பேசுகிறீங்க? கண்ணகி நகர். சொல்லுங்க. கண்ணகி நகர். நான் சொல்றது சொல்லு திருப்பி. கண்ணகி நகர், அறிவுச்சாலை, ஈவினிங் டியூஷன் சென்டர். இப்போ கதை சொல்ல போறேன். சொல்லுங்க, இங்க பார்த்து சொல்லுங்க. இப்போ கதை சொல்ல போறேன். சொல்லுங்க. ஒரு ஊர்ல வடை சுட்டு இருந்தாங்களாம். என்ன பண்ணாங்க? வடை சுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு? வடை சுடும் போது என்ன ஆச்சு? சொல்லுங்க. வடை சுடும் போது என்னாச்சு? ஆயா கையில சுட்டுட்டாங்களா?
என்னாச்சு வடை சுடும்போது? காக்கா வந்து எடுத்துன்னு போயிடுச்சு. காக்கா வந்து வடை எடுத்துட்டு போயிடுச்சா? அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு? கதை வந்துச்சு. ஐயோ, காக்கா வடை எடுத்துட்டு போனோன்னு கதை முடிஞ்சு போச்சா? அப்புறம் நரி வரல அங்க? நரி வந்துச்சு இல்ல? நரி வந்து என்ன பண்ணுச்சு? நிறைய வந்து வடையத்துக்கு காக்கா கிட்ட ஏமாத்தி வடையை எடுத்துட்டு போச்சா? அப்படியா? அவ்வளவுதானா கதை? மக்களே, இந்த ரித்திகா பாப்பா வந்து எப்படி அழகாக கதை கூறுனாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூஜை கொண்டு சார்பாக வாழ்த்துக்களை பாட்டுகளும் தெரிவித்தலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த பாட்டி வடை சுட்ட கதை அழகாக கூறுனாங்க. அவங்க கூறுறப்ப அந்த குரல் வந்து அழகாக இருக்குங்களா மக்களே. இந்த பாப்பாவையும் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க மக்களே, நெக்ஸ்ட் கால்ஸ்டாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேமுடியாக்குள்ள யார் அடுத்து அழகாக கதை கூறான்னு தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கன்னியாகுமரியில் உள்ள அறிவு சாலை அறக்கட்டளையின் இரவு பாடசாலையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் யோகேஸ்வரன். நம்ம யோகேஸ்வரன் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து குரங்கு வந்துச்சான். அப்போ வந்து எல்லாரும் அடித்து விரட்டுனாங்களாம். அப்போது ஒரு பையன் மட்டும் அந்த குரங்குக்கு வந்து சாப்பாடு போட்டானா. சாப்பாடு போட்டு அது வளர்த்தானா. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கே வந்துச்சான். வீட்டுக்கு காலனிக்கு வந்து எல்லாத்தையும் சத்தம் போட்டுருந்துச்சு சாப்பாடு வேணும்னு. அப்போ அந்த பையன் சாப்பாடு வச்சானா. அதை பார்த்துட்டானே அவங்க அம்மா வந்து திட்டினாங்களாம். இது மாதிரிலாம் ஏன் வைக்கிற சாப்பாடுன்னு திட்டினாங்களாம். அதுக்கப்புறம் இவன் வந்து யோசிச்சானா, இது எங்கேயாச்சும் ஒரு காட்டில் போய் விட்டுறணும் அப்படின்ட்டு யோசிச்சானா. அதுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு யோசிச்சுருந்தானா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குனாங்க மகளே, கதைகளை போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் யோகேஸ்வரன். நான் 7th 8th படிக்கிறேன். இந்த டியூஷன் சென்டர் பேர் வந்து கண்ணகி நகர் அறிவுச்சாலை ஈவினிங் டியூஷன். ஒரு ஸ்கூலில் வந்து குரங்கு வருது. அப்போ வந்து எல்லாரும் அடிச்சு தத்துறாங்க. ஒரு பையன் மட்டும் அது ஃபுட்டு போடுறான். அந்த குரங்கும் சாப்பிட்டு போயிடுது. அவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸு மேலே ஏறிட்டே வந்துடுது. வீட்டுக்கு வந்துடுது, அவங்க காலனிக்கே வந்துடுது. அவன் வந்து ஜன்னல் வந்து சத்தம் கொடுக்கும். அவன் அப்பயும் சாப்பாடு போடுறான். அதை வந்து அவங்க அம்மா பார்த்து திட்டினாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க காட்டில் உழுதுன்னு சொல்லிட்டு டிவியில் பொம்மை சேனல் பார்க்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த மாதிரி மரத்தை வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போராட்டம் மாதிரி காலனி ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் குரங்கு விடுறதுக்கு போகிறான். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு அவனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி விட போறேன்ட்டு. அவன் விடும் போது நான் ஒரு பையன் பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிடுறான். ஏன் இந்த மாதிரி பண்ற, உன்னால இப்ப நீ மட்டும் வந்துருக்கல எங்கள்கிட்ட வேலை சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தானே நஷ்டம், வேலை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சுன்றா. அப்ப அந்த பையன் சொன்னா, இல்ல உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்றீங்களே, இந்த மாதிரி சுதந்திரமான காத்து கிடைக்குமா, இல்ல அங்க போனா வெயில்லாம் அடிக்கும்ல, அந்த மாதிரி சொன்னான். தேங்க்யூ. அதனால என்ன பண்ணலாம்? சுதந்திரமான காத்து கிடைக்கல, இயற்கையான அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்குமா, இந்த மாதிரி இந்த குரங்கோட வந்தோம் ஆனால் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்தோம். மக்களே, நம்ம யோகேஸ்வரர் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூஜைக்குள்ள சிறப்புக்கு வாழ்த்துக்களை பாட்டுகளும் தெரிவித்தலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த குரங்கு அந்த ஒரு பையன் இருப்பானா, அந்த குரங்குக்கு வந்து அவன் சாப்பாடுலாம் வைப்பானா. அவங்க அம்மா பார்த்துட்டு திட்டின உடனே வந்து இந்த குரங்குக்கு வந்து நம்ம வந்து இந்த விலங்கு வந்து இப்போ இந்த குரங்கு ஒரு விலங்கு தானே, அவன் வந்து இப்படி துன்பப்படுது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து காட்டில் போய் விடுறதுக்கு எப்படி ஐடியாலாம் பண்ணி அதுக்கு வந்து அப்புறம் கண்டுபிடிச்சி எல்லாம் மரத்தை வெட்டுறாங்கன்னு போராட்டம்லாம் பண்ணி அதுக்கு வந்து நல்லா காற்று கிடைக்கும்னு எப்படி மக்களே சொன்னான். இந்த கதை அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூஜைகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட்டாக காசு சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேமுடியாக்குள்ள யார் அடுத்த அழகாக காசு சொல்லுங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கன்னியாகுமரியில் உள்ள அறிவுச்சாலை அறக்கட்டளையின் இரவு பாடசாலையில் 7ஆம் வகுப்பு படிக்கும் பிரகதி. அப்புறம் பிரகதி வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு தாத்தா இருப்பாங்களாம், வயசானவங்க தாத்தா. அவங்க வந்து ஒரு ஷூ கடை வச்சுருந்தாங்களாம். வச்சுருந்தா அங்கேருந்து வந்து எல்லோரும் ஷூ கொடுப்பாங்களாம், அதை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களாம், சரி பார்த்து கொடுப்பாங்களாம். அவங்க வந்து அவங்க அப்படி இருந்து ரொம்ப வறுமையாக இருந்தாங்களாம். ஷூ கடை வச்சு அவங்கள யாரும் பேரம் பேசி அவங்கள வந்து காசு வந்து நான் வாங்கிட்டு போயிடுவாங்களாம்.
கம்மியாக கொடுத்துட்டு மிச்ச காசு அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்களாம். அவங்க ஒய்ஃப் திட்டுவாங்களாம் வீட்டுக்கு போனோடனே, என்னங்க நீங்கள் இவ்வளோ காசு தாங்க கொண்டு வந்திருக்கீங்க சம்பாரிச்சு அப்படின்னு திட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒருத்தர் நல்லா பணக்காரர் மட்டும் ஒருத்தவங்க ஒரு பையை வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்தாங்களாம். வந்து ஷூஸ் வச்சு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் கொடுத்த உடனே பையை தச்சு வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு திமிரா பேசி காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு அப்புறம் அந்த பை ஒன்று வச்சுருந்தாங்களாம். அதை வச்சுட்டு போயிட்டாங்களாம். போன உடனே இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பை இருந்த உடனே ரொம்ப நேரம் பார்த்துருக்காங்கன்னு அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறமா நம்ம பார்ப்போன்ட்டு இவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தாங்களாம். பார்த்துட்ட உடனே காசு நிறையா இருந்துச்சான். அதுக்கப்புறம் இவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கிட்ட எங்கேயாச்சும் இருப்பாங்க, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனாங்களாம். ஒரு டீ கடையில் டீ குடிச்சிருந்தாங்களாம். டீ குடிச்ச உடனே அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ள எப்படி தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் பிரகதி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கண்ணைநகர் சாலையிலிருந்து பேசுகிறேன். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி வந்து இருந்தாரு. அவர் வந்து ஒரு ஷூ கடை வச்சிருந்தாரு. அந்த ஷூ கடையில வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. ஆனா அவர் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவர்கிட்ட எல்லாரும் பேரம் பேசியே அவருக்கு கம்மி காசு தான் தராங்க. அதனால அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப திட்டுறாங்க, ஏன் இவ்வளவு கம்மி காசு தான் எடுத்துன்னு வரீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நகைக்கடை வியாபாரி வந்து வந்தாரு. அவர் கையில ஏதோ பை எடுத்துன்னு வந்தாரு. அங்க சேர்ல உட்காந்து அவங்க அந்த வியாபாரி கிட்ட ரொம்ப திமிரா பேசுறாங்க. ஷூவை சீக்கிரமா ரெடி பண்ணி எனக்கு போகணும் அந்த மாதிரி பேசுறாங்க. அப்போ வந்து அவரும் சீக்கிரமா ரெடி பண்றாரு. அதுக்கப்புறம் ஷூவை போட்டுன்னு அந்த பைய அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அந்த பைக்குள்ள வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பைய வந்து எடுத்து பாக்குறாங்க. அந்த பைக்குள்ள வந்து காசு பணம்லாம் நிறைய இருக்கு. அதனால இன்னும் இவர் இதை விட்டுட்டு போயிட்டாரு, இவர் இங்க பக்கத்துல தான் அங்க இருப்பாரு, அதனால நம்ம போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு போய் தேடுறாங்க. தேடி போய் பார்த்தா அவரு இங்க ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுன்னு இருக்காரு. அப்ப வந்து ஐயா இது உங்க பை தானே, நீங்க தானே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. இது ரொம்ப நன்றிப்பா, நீ கொஞ்சம் காசு கூட இதுல இருந்து எடுத்துக்காம நீ கொடுத்ததுக்கு உன்னோட நேர்மைக்காக நான் உனக்கு ஏதாச்சும் பரிசளிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர்கிட்ட கேக்குறாங்க. அந்த வியாபாரி வந்து வேணாம் தான் சொல்றாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஆசை, அவங்க பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல, ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு அவர் கடை பக்கத்துல, அந்த ஸ்கூல்ல அந்த பையனை சேர்க்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால அதை சொல்றாரு. உடனே அவரும் அட்மிஷன் ஃபார்ம் இந்த பையன் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் என்னென்ன செலவு இருக்கோ அது எல்லாத்தையும் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல போய் அந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி அந்த ஸ்கூல் வந்து அந்த பையன் வந்து நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து அவன் நல்லா படிப்பான். மக்கள் நம்ம பிரகதி வந்து எப்படி அழகாக இன்னொரு கதை கூறினாங்க. அவங்க கூறின கதையை நம்ம வண்ணத்து பூச்சியில் கொண்டு சார்பாக வாழ்த்துக்களையும் பாடுகளும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த வயசானவர் வந்து அவங்க நேர்மையால தான் வந்து அவங்க வந்து நேர்மையாக அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்காமல் போய் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அவங்க பரிசாக காசு கொடுத்தாங்களா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அந்த வயசான தாத்தா மட்டும் நேர்மையாக இருப்பீங்கன்னா நம்ம வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே இத்தினோடு தெரியும் நிகழ்ச்சி எடுக்குது மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலில் திருமதி எம்மானது அமஸ் இணைய படைப்பாளிகள் 226 பேர் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் மலையொலி சேனலை காணத் தவறாதீர்கள் மக்களே. இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். டாட்டா பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம் மக்களே.